நியூஸ் தமிழ் கழுகு. தைலாபுரத்து பெரிய மருத்துவர் தன் கட்சிக்காரங்களை கண்காணிக்கவே ரகசியமா ஒரு குழு போட்டிருக்காராம். பாமகவோட பொதுக்குழுவை வர 28ஆம் தேதி பாண்டிச்சேரியில நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். இனிமே கட்சியோட பொதுக்குழு உள்ளிட்ட முக்கிய கூட்டங்கள் எதுவா இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தனியா கார்ல வராம அடிமட்ட தொண்டர்களோட சேர்ந்து பேருந்துலயோ வேன்லயோ இல்ல மக்களா சேர்ந்து தான் வரணும்னு உத்தரவு போட்டு இருந்தாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் சொன்னதை எந்தெந்த நிர்வாகிகள் உண்மையா மதிக்கிறாங்கன்னு தெரியணுங்கிறதுக்காக அதை மானிட்டர் பண்ணி சொல்லுங்கன்னு ஒரு ரகசிய குழுவை ஏற்பாடு பண்ணியிருக்காராம் மருத்துவர் ஐயா. ஆதவ் அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பல நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கினாலும் 2 பேர் கொஞ்சம் சத்தமாவே பேசியிருக்காங்க. விசிகவோட துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி விசிகவோட துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட உயர்மட்ட நிர்வாகிகள் பல பேர் கூடி புகார் வாசிச்சதுனால அழுத்தத்தின் காரணமா திருமான் நடவடிக்கை எடுத்ததா தகவல் வெளியாகி இருந்துச்சு. அடுத்த முறை எம்பி சீட்டு கொடுக்கும் போது தனக்கே இடையூறா ஆதவ் அர்ஜுனா இருப்பார்னு நினைச்ச முக்கிய நிர்வாகி ஒருத்தரும் நான் தலித் கோட்டாவில் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் போது தனக்கு போட்டியா ஆதவ் குறுக்கு வந்து நிப்பார்னு நினைச்ச மற்றொரு நிர்வாகியும் கட்சியோட நலன் என்பதை தாண்டி தங்களோட தனிப்பட்ட நலனுக்காக கொஞ்சம் சத்தமாவே கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. அதிமுக பொதுக்குழு ஏற்பாடுகள் தடபுடலா தயாராகி வர்ற நிலையில மாநாட்டு தீர்மானங்கள் ஷார்ப்பா இருக்கணும்னு 8 பேருக்கு உத்தரவு போட்டிருக்காராம் எடப்பாடி. வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவோட பொதுக்குழு வழக்கமா நடக்கிற அதே வானகர மண்டபத்துல நடக்க இருக்கு. கடந்த முறை சிறப்பு அழைப்பாளர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில இந்த முறை பொதுக்குழு உறுப்பினர்களை தாண்டி சிறப்பு அழைப்பாளர்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கான். தீர்மானங்கள் வழக்கம் போல இல்லாம ரொம்ப பக்காவான மேட்டரா இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காராம் எடப்பாடி. இதுக்காக முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன், ஜெயக்குமார், RB உதயகுமார் உள்ளிட்ட 8 முன்னாள் அமைச்சர்கள் கொண்ட டீமை தீர்மானம் தயாரிக்கும் பணியில ஈடுபடுத்தி இருக்காராம் EPS. சாத்தனூர் அணை விவகாரம், மழை வெள்ள நிவாரணம், சட்டம் ஒழுங்கு சீரழிவுன்னு ஆளாளுக்கு போட்டி போட்டு பாயிண்ட்ஸ்களை சொல்லி இருக்காங்களாம். தேர்வு முடிஞ்ச 5 நாள்ல கீ ஆன்சர் வெளியிடுறோம்னு சொன்ன பள்ளி கல்வித்துறை 150 நாள் ஆகியோ வெளியிடாததால தேர்வு எழுதினவங்க கடும் விரக்தியில இருக்காங்களாம். ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு நடைபெற்ற நிலையில சுமாரா 25,000 பேர் அந்த தேர்வை எழுதியிருந்தாங்க. இதோ வரும் அதோ வரும்னு பொறுத்து பார்த்தவங்க பல கட்ட போராட்டம் பண்ணியும் ரிசல்ட் வரலனா கூட பரவாயில்ல, கீ ஆன்சர் கூட வரலையே அப்படின்னு நொந்து போய் இருக்காங்களாம். கீ ஆன்சர் விட்டா அடுத்து ரிசல்ட் விடணும், ரிசல்ட் விட்டா அடுத்து போஸ்டிங் போடணுமே, போஸ்டிங் போட்டா அடுத்து சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு நிதி ஆதாரம் வேணுமே அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்களாம் அதிகாரிகள். நீங்க விடுற வரைக்கும் நாங்க விடவே மாட்டோம், இன்னும் 10 நாள்ல எவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்றோம் பாருங்க அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் தேர்வு எழுதின ஆசிரியர்கள். ஈரோட்டுல அமைச்சருக்கு வயசாயிடுச்சு, மாவட்ட பொறுப்பை மாத்திடலாங்கிற பிளானுக்கு வந்திருக்கான் திமுக. ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவியை திமுக MP பிரகாசுக்கு வழங்க இருக்காராம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஈரோடு மாவட்ட திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஈரோடு தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளராக இருந்து வர்ற அமைச்சர் முத்துசாமி தொடர்ந்து பல ஆண்டுகளா திமுகவில் முக்கிய பொறுப்புகள்ல அங்கம் வகிச்சு வர்றாரு. இந்த நிலையில நடந்து முடிஞ்ச ஈரோடு நாடாளுமன்ற தேர்தல்ல MP சீட்டுக்கு அமைச்சர் முத்துசாமி தனக்கு வேண்டியவங்களை பரிந்துரைக்க சீட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான இளைஞர் அணியில முக்கிய பொறுப்புல இருக்கிற பிரகாசுக்கு வழங்கப்பட்டுச்சு. இது அப்பவே முத்துசாமிக்கு கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. இதனால தேர்தல் வேலைகளை முத்துசாமி தரப்பு ஒழுங்கா பார்க்கல.
இது உதயநிதிக்கு தெரிய வர என் வேட்பாளருக்கு வேலை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ரெய்டு விட்டுருக்காரு. முத்துசாமி அரசு விழாக்களுக்கு பிரகாஷுக்கு அழைப்பு விடாமையும் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை கலந்துக்காமலும் இருக்கிறது தொடருது. அதே சமயம் முத்துசாமி தரப்புல இருந்தும் பிரகாஷ் மேல புகார்கள் தலைமைக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. இப்ப அமைச்சர் ஆதரவு உடன்பிறப்புகளும் பிரகாஷுக்கு ஆதரவா நிக்கிறதுனால மாவட்ட செயலாளர் பதவி முத்துசாமி கிட்ட இருந்து பிரகாஷுக்கு கைமாறுமா, அமைச்சரே தொடருவாரா அப்படிங்கிற நிலை உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க உடன்பிறப்புகள். தவிக தலைவர் விஜய் தலைமையில சீக்கிரமே முதல் பொதுக்கூட்டம் நடக்க இருக்காம். மாநாட்டுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை நியமிக்கிற பணிகள் நடைபெற்று வருது. ஜனவரி முதல் வாரத்துல தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சதுக்கு அப்புறமா சென்னையில தவிக தலைவர் விஜய் தலைமையில பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டு இருக்காங்களாம். சென்னை நந்தனம் கலைக்கல்லூரி மைதானம், பெரம்பூர் விண்ணிமில் மைதானம் உள்ளிட்ட 3க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஆய்வு செஞ்ச பிறகு தேதி உறுதி செய்யப்படும்னு சொல்லப்படுது. அதுக்குள்ள சமீபத்துல விசிகவுல இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா தவிகவுக்குள்ள வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அயனாவரம் மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல போலீசுக்கு நெருக்கடி கொடுக்க வேற ஒரு பிரச்சனையும் வெளியே வந்திருக்கு. சமீபத்துல அயனாவரத்துல மனவளர்ச்சி குன்றிய பெண் ஒருத்தர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விஷயத்துல கைது செய்யப்பட்டவங்களை போலீஸ் எச்சரிச்சு அனுப்பிட்டதுனால பிரச்சனை பூதாகரமாகி பாதிக்கப்பட்டவங்க முயற்சியினால மறுபடியும் வழக்கு பதியப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை விசாரிச்சப்பதான் இன்னும் சில விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அயனாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் புகார் கொடுக்க வர்றவங்க புகார் கொடுக்கிறவங்க 2 தரப்பையும் பேசி வெளியில நியூஸ் போனா பிரச்சனை தான் ஆகும்னு காம்ப்ரமைஸ் பண்ணி திருப்பி அனுப்புறதும், புகார் கொடுக்கிறவங்க கிட்ட ஆய்வாளரை பத்தி உயர்த்தி சொல்லி டிரைவர் ஜிபே மூலம் பணம் வாங்குறதாவும் சொல்லப்படுது. குற்றம் சாட்டப்பட்டவங்க கிட்ட ஆய்வாளரே நேரடி டீல் பேசுறாங்களாம். முன்னாடி வேலை செஞ்ச இடத்துலயும் இதையே தான் வேலையா செஞ்சிருக்காங்களாம் அந்த ஆய்வாளர். இது தவிர காவல் நிலைய ரைட்டருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் ஆய்வாளரோட கணவர் பயன்படுத்துறதா ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. இதெல்லாம் உயரதிகாரிகள் கவனத்திற்கு போய் நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கறதை எதிர்பார்த்து காத்திருக்காங்களாம் பாதிக்கப்பட்டவங்க. நியூஸ் தமிழ் கழுகு. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.